ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளல் இன்றுடன் நிறைவு. ஒன்பதாவது தடவையும் ஸ்லிம் கான்டர் விருது வழங்கும் விழாவில் மக்களுக்கு பிடித்த வானொலி அறிவிப்பாளராக சியத் FM அரவிந்த லோகுகே விருதை பெற்றார். கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் 2 குற்ற கும்பல்களுக்கிடையிலான மோதலால் ஏற்பட்டது. புதிதாக சிந்திப்போம், புதுமை காண்போம் வழிகாட்டல் தொகுப்பு பிரதமரிடம் கையளிப்பு. அர்ச்சுனா MP-யின் உரைக்கு பாராளுமன்றத்தில் கட்டுப்பாடு. மைந்தவின் மனுவை தள்ளுபடி செய்த உயர் நீதிமன்றம். உள்நாட்டுச் செய்திகள். 2023ஆம் ஆண்டு மாத்தர வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பெற்றிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று காலை மாத்தர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரானார். குறித்த சம்பவம் தொடர்பாக மாத்தரை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமுல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரீட் மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்மானித்தது. அதன்படி தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. இத்தகைய பின்னணியில் அவர் இன்று காலை மாத்தர நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதேவேளை நீதிமன்றில் சரணடைந்த தேசபந்து தென்னகோனின் வீட்டிலிருந்து 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார். தேசபந்து தென்னகோன் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த ஒரு குழு ஓக்கந்தர பகுதியில் உள்ள தேசபந்து தென்னகோனின் வீட்டை ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அங்கு 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் 795 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் 214 மது போத்தல்கள் உள்ளடங்குவதாகவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். அவரது துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டலையும் வீட்டிலிருந்து 2 நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக விஜயபால அவர்கள் சுட்டிக்காட்டினார். இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக அளவிலான தகவல்களை மேற்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் விளக்கியுள்ளார். எதிர்காலத்தில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கை அளிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தார். இன்று காலை மாத்தர நீதவான் நீதிமன்றில் ஆஜரான போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை கடந்த 3ஆம் தேதி தொடங்கியதாகவும் எக்காரணம் கொண்டும் இந்த இறுதி தினம் நீட்டிக்கப்படாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மாவட்ட செயலக அலுவலகங்களில் வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது நாளை நண்பகல் 12 மணியுடன் முடிவடையவுள்ளது. வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ள கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமானது. அதன்படி நாளை நண்பகல் 12 மணி முதல் ஆட்சேபனைகளை தெரிவிக்க 1.5 மணி நேரம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படவுள்ளது.
அரவிந்த மற்றும் ஆச்சர்யா இருவரும் வானொலியின் புதிய பரிணாமத்தை உருவாக்கியவர்கள். நாட்டு நடப்பு மற்றும் கலை கலாச்சார விடயங்கள் அனைத்தையும் மக்களுக்கு தனக்கே உரித்தான மொழி நடையில் வானொலியில் வழங்குவதில் அரவிந்த புகழ் பெற்றவர். இயல்பான தனது அறிவிப்பில் மூலம் நேர்கள் மத்தியில் தனது நகைச்சுவையால் மனதில் இடம் பிடித்தவர் அரவிந்த லொகுகே. ஆகையால் அரவிந்த மற்றும் ஆச்சர்யா இருவரின் சியத்த எஃப்எம்மில் ஒளிபரப்பாகும் காலை நேர நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் மக்களுக்கு பிடித்த வானொலி அறிவிப்பாளராக மீண்டும் அரவிந்த லொகுகே தெரிவு செய்யப்பட்டார். நேற்று நடைபெற்ற 2025 ஸ்லிம் கான்டர் விருது வழங்கும் விழாவில் மக்களுக்கு பிடித்த வானொலி அறிவிப்பாளராக தொடர்ச்சியாக 9வது தடவையாகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டார். Slim Cantor People's Awards Radio Presenter of the Year Overall Hardshare Nominees Hasbara Hero FM Ara Hero FM Akhil Shah FM Chamudita Samaravikrama Aravinda Lokuge. Slim Cantor People's Radio Presenter of the Year is Aravinda Lokuge. Aravinda Lokuge. Lokuge is also winning a voucher from Tilakavadana Textiles. Congratulations to Slim Cantor People's Radio Presenter of the Year, Aravinda Lokuge. Thank you to the presenters. ஸ்லிம் காட்டர் விருது இலங்கையில் உள்ள பிரபலங்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாகும். விருதை பெற்ற அரவிந்த லொகுகேவை வரவேற்கும் நிகழ்வு இன்று காலை வாய்ஸ் ஆஃப் ஏசியா வளாகத்தில் இடம்பெற்றது. தினமும் காலை 7 மணி முதல் காலை 10 மணி வரை 98.2 98.4 ஆகிய அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் சியத்த வானொலியின் அரவிந்த மற்றும் ஆச்சர்யா தொகுத்து வழங்கும் காலை நேர நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் பெரிதும் புகழ் பெற்றது. 9வது தடவையாகவும் ஸ்லிம் கான்டர் விருது வழங்கும் விழாவில் மக்களுக்கு பிடித்த வானொலி அறிவிப்பாளராக விருதை பெற்ற அரவிந்த லொகுகேவுக்கு வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பின் ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள். Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and you will. මට රේඩියෝ හදන කලාව ඉගෙන ගන්න පුළුවන් වුණා. හැබැයි ඒක ඇතුලේ ආදරය කරන මිනිස්සුන්ට ජෙනුවින්ලි ආදරය කරන්න පුළුවන් කලාවක් ඒකේ තිබුණාද කියලා මම දන්නේ නැහැ. මම හැදුවේ රේඩියෝ. හැබැයි දැන් මට පේනවා ඒක ඇතුලේ මිනිස්සු හැදිලා තියෙනවා. මට දැන් තේරෙනවා ඒක ඇතුලේ ආදරය හැදිලා තියෙනවා. මම සාමාන්‍ය උත්සවවලට ඉච්චර කැමති මිනිස්සෙක් නෙවෙයි. මම හිතුවා මේ අවුරුදු ගාන ඇතුළත මාත් එක්ක වැඩ කරන මිනිස්සු ඒක තීරුම් අරන් හැදී කියලා. දැන් මට දැන් තේරෙනවා ඊට වඩා ලේසි මම ඕගොල්ලන්ගේ ක්‍රමයට හැදෙන එක. මම මේකට කැමති දෙයක මම හිතන්නේ ඊට වඩා ලේසි. ඒ ආදරයට ස්තුතියි. මම දන්නවද වැඩ ගොඩක් මැද්දේ මේ එන්නේ. බොහොම ස්තුතියි ආදරේ. කවුරු හරි හිතන් ඉන්නවා නම් මේ සම්මාන ලේසි කියලා ඒක විදිහට. මම රේඩියෝ channel මාරු කරලා අහපු කෙනෙක්. ඒ sannivedana හැකියාව ඇතුලේ ඔහු හිනාවයි දැනුමයි දෙකකට එකතු කරනවා. දැනුම එකතු හිනා වෙන්න ඕන තරම් මෝඩ කතා කියලා උදේ ඉඳන් බඩල්ලා හිනා වෙන්න පුළුවන්. හිනා වෙනවා channel වල. හැබැයි දැනුම ඇතුලේ හිනාව හදා ගන්නවා කියන එක මාර ගේම් එකක්. හරිද? ඒක ලේසි වැඩක් නෙවෙයි. ඒ නිසා වෙන තැන්වල ආදර්ශ හොයන්න, පරවන ආදර්ශ හොයන්න, මැරිච්ච මිනිස්සු ආදර්ශ හොයන්න උමනාවක් නැහැ. කාට හරි දැනුම හොයාගෙන කතා කරන්න ඕන නම් අරාවපාල. கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதி பகுதியில் இருவர் மீது இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் 2 குற்ற கும்பல்களுக்கு இடையிலான மோதலால் ஏற்பட்டது என இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாகலகம் வீதி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீதியில் சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்களை இலக்கு வைத்து 9 மில்லிமீட்டர் வகை துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தி தப்பி சென்றுள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்கள்
முகத்துவாரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான நிப்புல லக்ஷான் என்று அழைக்கப்படும் கோட்டியா மற்றும் 37 வயதான ஷான் அகமது ஆகியோர் ஆவார். இவர்கள் இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களது நிலைமை பாரதூரமானதல்ல என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த இருவரும் நிபுண என்ற நபரின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்தவர்கள் என்றும் சேதவத்த கசுன் என்ற நபரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு சேதவத்த கசுனுக்கு சொந்தமான வத்தலை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் வகையில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக மேலும் தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் சந்தேக நபர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் கிராண்ட் பாஸ் மாதம்பிட்டிய பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபர்களை கைது செய்யும் பொருட்டு கிராண்ட் பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிதாக சிந்திப்போம், புதுமை காண்போம் என்ற கருப்பொருளின் கீழ் ருகுணு பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்களின் கொழும்பு சங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட மக்கள் நேய சிறந்ததோர் இலங்கை சமூகத்திற்கான வழிகாட்டல் முன்மொழிவுகள் பாராளுமன்ற வளாகத்தில் வைத்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் கையளிக்கப்பட்டது. வினைத்திறனான அரசு சேவையின் மூலம் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குதல், புதிய அணுகுமுறைகளை உருவாக்குதல் மற்றும் பொது போக்குவரத்து போன்றவை உள்ளிட்ட தெரிவு செய்யப்பட்ட விசேட துறைகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை இந்த முன்மொழிவு உள்ளடக்கியுள்ளது. நாட்டில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்களுக்கு அறிவூட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட நவநெத் என்ற முகநூல் பக்கத்தையும் பிரதமர் ஆரம்பித்து வைத்தார். அரசாங்கம் நாட்டில் ஏற்படுத்த போகும் மாற்றத்திற்கு தொழில் வல்லுநர்கள் உட்பட அனைத்து மக்களினதும் ஆதரவு தேவை எனவும் அந்த வகையில் ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் கொழும்பு சங்கம் முன்னெடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டுக்குரியது எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இதன்போது தெரிவித்தார். இந்நிகழ்வில் ருகுணு பல்கலைக்கழக பழைய மாணவர்களின் கொழும்பு சங்கத்தின் செயலாளர் லால்காந்த், ஒருங்கிணைப்பாளர் பாலித உதயகாந்த உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது தற்காலிகமாக தடையொன்றை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் வெளியிடும் கருத்துக்களை ஆடியோ வீடியோ வடிவில் சமூக வலைதளங்களில் நேரடியாக ஒளிபரப்புவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக சபாநாயகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவ்வப்போது தெரிவிக்கும் அவமதிக்கும் அநாகரிகமான மற்றும் இழிவான கருத்துக்கள் ஹான்செட் பதிவுகளில் இருந்து நீக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். அதன்படி நாளை முதல் மே 8ஆம் தேதி வரை நடைபெறும் பாராளுமன்ற அமர்வுகளில் அர்ச்சுனா தெரிவிக்கும் கருத்துக்கள் ஒளிபரப்பப்பட மாட்டாது. குறித்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினரின் நடத்தையின் அடிப்படையில் இந்த தற்காலிக தடை நீக்கப்படுமா இல்லையா என்பது பரிசீலிக்கப்படும் எனவும் சபாநாயகர் மேலும் தெரிவித்தார். முறையான மதிப்பீடின்றி தமக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கையை 60ஆக குறைக்க அரசாங்கம் எடுத்த முடிவை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவை நீண்ட நேரம் பரிசீலித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டுக்குள் ஒழுக்க, சமூக மற்றும் சூழலியல் ரீதியான புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி சமூகத்தை மேலும் உயர்வான நிலைக்கு உயர்த்தி வைப்பதை நோக்கமாக கொண்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் முன்னோடி நகர பசுமை வளைய வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டத்தின் கீழ் பேலேகொட மற்றும் ஒருவடவத்த பகுதியில் முன்னோடி நகர பசுமை வளைய வேலை திட்டங்களை 2 செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பசுமை நகர திட்டத்தின் கீழ் நகர திட்டமிடல் வேலை திட்டமாக அரசு மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படவிருக்கும் இந்த வேலை திட்டம் இம்மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அரச தனியார் மக்கள் கூட்டணிவு உள்ளிட்ட எண்ணக்கருவிற்கு அமைவாக அரச துறை, தனியார் துறை மற்றும் பொதுமக்களை இணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. நகர அளவில் மக்கள் தொகையை அதிகரிப்பதால் ஏற்படும் வாயு மாசு, சூழல் மாசு, நீர் மாசு உள்ளிட்ட பல சுற்றாடல் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதுடன் அதன்படியே நிலைபெறான பசுமை நகரங்கள் தொடர்பில் உலகத்தில் கவனம் திரும்பியுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, கொழும்பு மாநகர சபை, இலங்கை புகையிரத சேவைகள் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு மற்றும் கடல் வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பலரும் இந்த திட்டத்துடன் கைகோர்த்திருப்பதுடன் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நிதியுதவி வழங்குகிறது.
புத்தளத்தில் தனது காதலியை கத்தியால் குத்திக் கொன்றதாக கூறி வென்னப்புவ போலீஸ் நிலையத்தில் இளைஞன் ஒருவன் சரணடைந்துள்ளார். சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வென்னப்புவ பாடசாலை ஒன்றுக்கு அருகில் வசித்து வந்த 19 வயதுடைய விமல்கா துஷாரி என்பவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளம்பெண் மாரவில வீரஹீன பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபருடன் சுமார் 1.5 வருடங்களாக காதல் உறவில் இருந்துள்ளார். எனினும் காதலை முறித்து உறவை முடிவுக்கு கொண்டு வருவதாக காதலி தெரிவித்தமையினால் ஆத்திரமடைந்த இளைஞன் கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காதலுக்காக காதலியின் வீட்டில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த கத்திக்குத்து நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த யுவதி சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்தார். கலனி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவின் பிரதானி சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி NTG கயந்த குணேந்திர திடீர் விபத்தில் உயிரிழந்தார். அவர் தனது 3 பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் யாழ்ப்பாணம் நைனாதீவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் துரதிருஷ்டவசமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் அவர்கள் பயணித்த வேன் லொரியின் பின்புறத்தில் மோதிய விபத்தில் 46 வயதான விரிவுரையாளர் உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த அவரது 3 பிள்ளைகள், மனைவி மற்றும் 2 பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குருநாகலிலிருந்து மீரிகம நோக்கி சென்ற வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அதே திசையில் பயணித்த லாரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீரிகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர். உலக மீள் சுழற்சி தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிப்பதற்காக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார முச்சக்கர வண்டி அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா பத்திரமுள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரதான அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார முச்சக்கர வண்டி வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சென்று எந்தவிதமான பிளாஸ்டிக் கழிவுகளையும் சேகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிளாஸ்டிக் கழிவுகளை வழங்குபவர்களுக்கு பணமும் வழங்கப்படும் எனவும் பின்னர் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் முறையாக மீள் சுழற்சிக்கு அனுப்பப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முன்னோடி திட்டம் முதலில் வாதுவ பிரதேசத்தில் செயல்படுத்தப்படவுள்ளது. இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டில் அந்நாட்டின் பாதுகாப்பு படையினரால் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள பொடி லெசி என்று அழைக்கப்படும் ஜனித் மதுசங்கவுக்காக சட்ட ஆலோசனை மற்றும் பிணை பெற 2 சட்டத்தரணிகள் இந்தியா புறப்பட்டுள்ளனர். பேஷல சங்கோடாரச்சி மற்றும் நவீன் ஜெயமன் ஆகிய 2 சட்டத்தரணிகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு புறப்பட்டனர். இந்த வழக்கு இந்தியாவின் மும்பையில் உள்ள தானே நீதிமன்றத்தில் வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. இலங்கையில் உள்ள 3.5 மில்லியன் இளம் தலைமுறையினரில் 29% பாடசாலை மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளதாக ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. இந்த விடயம் 2024 உலகளாவிய பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட மாணவர் சுகாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் 40 அரசு பாடசாலைகளில் தரம் 8 முதல் 12 வரையிலான 3843 மாணவர்களை இணைத்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சுகாதார ஆய்வறிக்கையானது சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக பிரதியமைச்சர் டாக்டர் ஹன்ஷக விஜயமுனி தலைமையில் சர்வதேச பிரதிநிதிகளின் பங்குபற்றலுடன் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 71% பாடசாலைக்கு செல்வதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண்ணொருவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் வெளியிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த அடிப்படை மனித உரிமைகளை மீறியமைக்காக அரசாங்கம் மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பாலியகொட சிறப்பு விசாரணை பிரிவினால் கைது சேனகம பொக்குனுவிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் காஞ்சனா பிரியதர்ஷினி மதுரப்பெருமை என்ற பெண்ணொருவர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமைகள் மனுவின் தீர்ப்பை வழங்கி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது.
யாழில் அண்மையில் கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனலை நடத்தும் இளைஞனை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த யூடியூப் சேனலை நடத்தும் இளைஞனின் அநாகரிக செயற்பாடுகள் தொடர்பான காணொலி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் குறித்த யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை போலீசார் கடந்த 10ஆம் தேதியன்று அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். பின்னர் அவர் தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். கடந்த மாதம் 20ஆம் தேதி நெடுந்தீவு கடலில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 6 இந்திய மீனவர்களில் 4 பேருக்கு 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை வழங்கி ஊர்காவற்துறை நீதவான் நிபந்தனையுடன் விடுதலை செய்தார். குறித்த வழக்கு இன்று ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் நீதவான் நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கினை ஆராய்ந்த நீதவான் 6 பேரில் 4 பேருக்கு 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை வழங்கி நிபந்தனையுடன் விடுதலை செய்தார். இந்த 6 பேரில் 2 படகோட்டிகள் என்பதால் அவர்களுக்கு 6 மாத கடூழிய சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டிருந்தது. தெல்லிப்பளை பகுதியில் நேற்று போலீஸ் அதிகாரிகளை தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்ததை அடுத்து தெல்லிப்பளை போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இத்தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காட்டு யானைகளின் ஆக்கிரமிப்பினால் வயல்வெளியில் காவல் நின்றவர் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் மீட்கப்பட்ட சம்பவம் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. சுமார் 50க்கும் அதிகமான யானைகள் வயல் அறுவடையின் பின்னர் மேற்குறிப்பிட்ட மாடிவள்ளி பகுதியில் உட்புகுந்து அங்கு புதிதாக முளைத்துள்ள புட்களை உண்டு வருவதுடன் வயல்வெளிகளில் நடமாடிக்கொண்டிருந்தன. இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளியில் மாடுகளை மேய்ப்பதற்காக காவலுக்கு சென்ற நபரை திடீரென அங்கு சென்ற யானைகள் சுற்றி வளைத்ததுடன் குறித்த நபரை தாக்க முயன்றுள்ளன. உடனடியாக செயற்பட்ட நபர் அருகிலுள்ள உயரமான இடம் ஒன்றில் ஏறியுள்ளார். எனினும் குறித்த நபரை விடாது துரத்திய யானைகள் தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். மத்திய அமெரிக்காவில் ஹோண்டுராஸ் நாட்டின் ரோடான் தீவிலிருந்து புறப்பட்ட சிறிய விமானம் ஒன்று கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பிரபல இசைக்கலைஞர் அரேலியா மார்டினஸ் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். லான்சா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானம் சீபா நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது புறப்பட்ட சில நொடிகளிலேயே ரன்வேயில் வலது பக்கமாக திடீரென திரும்பி கடலில் விழுந்தது என்று ஹோண்டுராஸ் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரி கார்லோஸ் பட்டேலா தெரிவித்தார். விமானத்தில் 15 பயணிகள் மற்றும் 2 பணியாளர்கள் உட்பட மொத்தம் 17 பேர் இருந்தனர். இதில் 5 பேர் கடலில் இருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் ஒருவர் இன்னும் காணவில்லை என்று தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. விபத்திற்கு இயந்திர கோளாறு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அரேலியா மார்டினஸ் 55 வயதான கரிஃபுனா இசைக்கலைஞர், பாடகர், கிட்டார் கலைஞர் மற்றும் தாளவாத்திய கலைஞராக மத்திய அமெரிக்காவில் பிரபலமானவர். அவர் கரிஃபுனா கலாச்சாரத்தின் முக்கிய பிரதிநிதியாகவும் ஹோண்டுராஸின் முதல் ஆப்பிரிக்க வம்சாவளி பாராளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். அவரது மறைவு கரிஃபுனா சமூகத்திற்கு பெரும் இழப்பாக கருதப்படுகிறது. ஹோண்டுராஸ் அதிபர் சியோமாரா காஸ்ட்ரோ விபத்து நடந்த உடனேயே அவசர கால குழுவை செயல்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற அவர் திட்டமிடப்பட்ட 8 நாள் பயணம் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக 286 நாட்களாக நீடித்தது. இதனால் அவர் தனது சக விண்வெளி வீரர் புச் வில்மோருடன் சேர்ந்து ISS-இல் தங்கியிருந்தார். போயிங் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவர்களை அந்த விண்கலத்தில் திருப்பி அனுப்ப முடியவில்லை. அதனால் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இணைந்து ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலத்தில் அவர்களை மீட்க திட்டமிட்டனர். இதற்காக க்ரூ 9 பயணத்தில் நிக் ஹெக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோருடன் இணைந்து சுனிதா மற்றும் புச் பூமிக்கு திரும்பினர். 2025 மார்ச் 18ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா கடற்கரையில் உள்ள கடலில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இலங்கை நேரப்படி மார்ச் 19 அதிகாலை 3:27 மணிக்கு தரையிறங்கிய
அவர்கள் 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு பூமியை அடைந்தனர். தரையிறங்கிய பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் முதலில் விண்கலத்தில் இருந்து வெளியேறி புன்னகையுடன் கைகளை அசைத்து வரவேற்பை ஏற்றார். பின்னர் வைத்திய பரிசோதனைகளுக்காக அவர்கள் ஹஸ்டனில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நீண்ட பயணத்தில் சுனிதா மற்றும் புட் சுமார் 900 மணி நேர ஆராய்ச்சி மற்றும் 150 அறிவியல் பரிசோதனைகளை ISS-இல் மேற்கொண்டனர். 286 நாட்களில் அவர்கள் பூமியை 4576 முறை சுற்றி 121 மில்லியன் மைல்களுக்கு மேல் பயணித்தனர். சுனிதாவின் இந்த சாதனை விண்வெளி ஆய்வில் அவரது மகத்தான பங்களிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இசைஞானி இளையராஜா சந்தித்துள்ளார். இசைஞானி இளையராஜா 35 நாட்களில் எழுதி முடித்த முழு சிம்போனியை வேலியன்ட் எனும் தலைப்பில் கடந்த 8ஆம் தேதி லண்டனில் உள்ள அப்பலோ அரங்கத்தில் அரங்கேற்றினார். இதன் மூலம் ஆசிய கண்டத்தில் சிம்போனியை எழுதி சர்வதேச அளவில் அரங்கேற்றிய முதல் இசையமைப்பாளர் எனும் வரலாற்று சாதனையை படைத்தார். இந்நிலையில் இந்திய பிரதமர் மோடியை இளையராஜா சந்தித்து தனது சிம்போனி தொடர்பாக வாழ்த்துக்களை பெற்றுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த இளையராஜா, பிரதமர் மோடியுடன் மறக்க முடியாத சந்திப்பு. எனது சிம்போனி வேலியன்ட் உட்பட பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம். அவரது பாராட்டையும் ஆதரவையும் பணிவுடன் பெற்றுக்கொண்டேன் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள கருத்தில், நமது இசை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய இசை ஜாம்பவான் ராஜ்சபா உறுப்பினர் இளையராஜாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி. அவர் எல்லா வகையிலும் ஒரு முன்னோடி. சில நாட்களுக்கு முன்பு லண்டனில் தனது முதலாவது மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனி வேலியன்ட் இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றியதன் மூலம் மீண்டும் ஒரு வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சி உலக புகழ்பெற்ற ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவுடன் இணைந்து நிகழ்த்தப்பட்டது. இந்த மகத்தான சாதனை அவரது இணையற்ற இசை பயணத்தில் மற்றொரு அத்தியாயத்தை குறிக்கிறது. இது உலக அளவில் சிறப்பை மறுவரையறை செய்து வருகிறது என வாழ்த்து தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வடக்கு காசாவில் பெய்ட் லாஹியாவில் பொது இடத்தில் திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழியாக நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பத்திரிகையாளர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் இந்தோனேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். அண்மையில் நிறைவடைந்த சாம்பியன்ஸ் கிண்ண தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியின் போது உபாதைக்குள்ளான இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மார்க் வுட்டின் ஸ்கேன் பரிசோதனையின் முடிவில் இடது முழங்காலில் காயம் ஏற்பட்டிருப்பது உறுதியானது. இதனை அடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படவுள்ளது. இதன் காரணமாக அவர் குறைந்தது அடுத்த 4 மாதங்களுக்கு கிரிக்கெட் விளையாட முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்மந்தொட்ட மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சபரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.